உயிரிலே மோதி உணர்வு உமிழ்நீராம் ஆனாலும் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதுக்கும் பரவுது. ஒரு கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய நிலையை எப்படி எல்லாம் மாற்றி நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இதனுடைய அழுத்தம் எதுவோ அதுக்கு தக்கவாறு நம் உடல் உள்ள நல்ல அணுக்கள் எல்லாம் அது பதட்டம் அடைகின்றது. நம்மளால் இயக்க முடியாத நிலையும் உடனடியாக கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு அணுவிலும் பகுப்புள்ள அந்த காந்தம் உண்டு. உயிர் எப்படி காந்தத்தை உருவாக்கும் அதே காந்த இயக்கத்துடன் தான் இதோட தொடர் கொண்டு இயக்குது. இந்த உயிர் இயங்கவில்லை என்றால் இந்த அணுக்கள் இது உடலாகி நமக்குள் அணுவின் மலமாயிருந்தால் இது புழுக்களா மாறிச்சு. அதை காண்கிறார் குருநாதர். புழுவாக மாறி நம்முடனே சாப்பிட ஆரம்பிச்சு. சாப்பிட்ட பிற்பாடு இறை இல்லை அப்படின்னு சொன்னா இது உயிரணுவா மாறி, எது உயிரணுவா மாறுதோ அந்த வினைக்கு தக்கவாறு மற்ற உடல்களை சாடி அந்த உடலை சாப்பிடும் அணுக்களாக மாறும். இந்த இயற்கை நீதிகள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வினை இயக்கம் என்பதற்கு தான் விநாயகா என்று காரண பேர் வைக்கின்றார். இப்படி இந்த வேப்ப மரத்தின் மனம் அதிகமானால் ரோஜாப்பின் மனம் வேகமாக ஓடுவதும் அது ஓடும் வேகத்தில் தடுக்க முடியாத ஒரு விஷச்செடியில் வெளிவரும் இதுல மோதன உடனே அது கிருகிருன்னு சுற்றி மூன்று ஒன்றாகி விடுகின்றது. ஏன்னா அதில் உள்ள காந்தம், அது காந்தத்தால் ஏற்படும் வெப்பம், அதில் இருக்கக்கூடிய விஷயம் மூன்று ஒன்றாகிவிடுகிறது. மூன்று ஒன்றாகிவிட்டாலும் வேம்பின் சத்து அதிகரித்து ரோஜாத்தின் சத்து 10% விஷச்செடியின் சத்து 3% என்றால் மூன்றும் சேர்த்து ஒரு புதுவிதமான கருவேப்பிலை செடியாக மாறுகின்றது. செடி வகையில் இப்படி மாறிக்கொண்டு எண்ணில் அடங்காத செடி ஒளிகள். இப்ப நாம் மனிதனா இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம கிட்ட கூச்ச சுபாவம் ஜாஸ்தி உண்டு. இந்த கூச்ச சுபாசத்தினால் வெளியிட்ட இந்த உணவு நம் உடல் அந்த கூச்சத்தை உருவாக்கும் அணுக்கள் நாம் இறந்த பின் அந்த அணுக்கள் படர்ந்திருக்கப்படும் போது இதே மாதிரி செடி கொடிகளில் இந்த அணுக்கள் கலந்து விட்டால் தொட்டாஞ்சி நீங்க தொட்ட உடனே அந்த சுருங்கக்கூடிய சக்தி இருக்கும். தொட்டால் சினுங்கி தொட்டால் வாடி என்ற நிலையில் இது மனிதன் இருக்கிற பகுதியில் ஜாஸ்தி இருக்கும். புலிகள் அதிகமாக சுவாசிக்கக்கூடிய இடங்கள்ல போறாமே புலியோட உயிர் போய்விட்டது என்றால் அந்த புலி உடல் அழுகி விடுகின்றது. அதிலிருந்து அழுகிய வாசனை வெளியே செல்லுகின்றது. ஆனா அந்த புலியை உருவாக்கிய அணுக்கள் புழுவாக மாறுகின்றன. அந்த உடலை தின்னு முடிஞ்ச உடனே சாப்பாடு இல்லைன்னா உயிரணுவா மாறிவிடும். அதில் எதன் தன்மை பெற்று அதை எடுத்ததோ இந்த புலி எத்தனை தன் மாடுகள் ஆடுகளை சாப்பிட்டதோ அதன் உடலுக்கு இந்த உயிரணு ஒட்டி அந்த ரத்தத்தை உறிஞ்சி அதில் அந்த இஞ்சி அதாவது பேனு உண்ணி போன்ற நிலைகள் உருவாகின்றது. பார்த்தோம்னா சில இதுகளில் பார்த்தோம்னா காதுகள் எல்லாம் அந்த ஈப்பி கொடுத்துட்டு விரும்பா இருக்கும்போது எத்தனை அவசரப்பட்டு மாடு ஆடுகளை பாருங்க, நாய்களை பாருங்க, எல்லாத்தையும் கிடைக்கும். புளியை எடுத்துக்கிங்க காதுக்குள்ள போயாச்சு நல்லா ஜம்முன்னு தின்னுகிட்டு இருக்கு, ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை நரக வேதனைப்படுது. இந்த இது ஒரு உடல்ல இருந்து உடல் வரும்போது இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய மனத்தை இந்த உடல்ல இருந்து வெளிப்படும் மனமும் மற்ற செடிகளோட சேர்த்து மூன்றும் ஒன்றாக்கப்படும் போது இந்த புலி எப்படி ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு பழகினதோ இதே போல எந்தெந்த செடி எந்தெந்த கொடிகள் இதோட கலந்து கொடியாவோ செடியாவான்ட்டு அதுல போய் ஒரு ரத்தம் இருக்கிற பொருள் ஏதாவது பொறிவோ ஏதாவது உட்கார்ந்த பாரு அப்படி லபகம் பிடிச்சு கரண்ட் பிடிச்ச மாதிரி ரத்தம் உடனே கீழே விட்டு இதை குருநாதர் காட்டுறார். காட்டுக்குள்ளுக்கு ஒண்ணுமில்லை, கரண்ட் இழுத்தவனே பிடிச்சி வச்சுக்கிறது. காரணம் இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வு அதில் வலுப்பட்ட பின் புவியின் ஈர்ப்பில் இருக்குன்னா அதை இழுத்து வச்சுக்கிறது. அந்த ரத்தத்தின் இயக்கம் போயிடுச்சுன்னா அது அது கூட சிக்கிட்டு அது மடிஞ்சு போகுது. இதை காட்டுறாரு இந்த மாதிரி.
அப்படியே இன்னொரு பக்கத்துல உட்கார செல்ல போகும்போது கட்சியை கையில வச்சுக்கிறா அப்படின்னாரு. எதுக்கு சொல்றான்னு ஒண்ணும் புரியல. உட்கார்ந்த உடனே இந்த மனிதனுடைய வாசனையை கண்ட உடனே அந்த கொடி அப்படியே வருது. கொடி வருது. வந்த உடனே அதை வச்ச உடனே பக்கத்துல வந்து நம்ம முனியில வெட்டிக்கிட்டே இருக்கு, எவ்வளவு தூரம் வந்துகிட்டே இருக்கு பாரு அப்படின்னு. வர வர அந்த ரத்தம் உறிஞ்சிறதுக்கு அது நீட்டிக்கிட்டே வருது. இந்த மாதிரி உயிரணு பெற்று மறுபடியும் செடிகளோட கலக்கப்படும் போது இந்த உடல்களுடைய இயக்கங்கள் அந்த செடிகளுக்கு எப்படி வருது இதுதான் உணர்த்துறார். இப்படி பலவிதமான இயற்கை செயல்கள் உருவாகுது. இது மனிதனால் தான் காண முடியும். ஆகையினால இதை போல நமது உயிர் எத்தனையோ இன்னல்களை கடந்து நாம் நம்மை மனிதனாக உருவாக்கியது. நம்மை மனிதனாக உருவாக்கியது யாரு? நாம் எண்ணி சுவாசித்த வினை எதுவோ அதுக்கு நாயகனாக மனிதனை உருவாக்கியிருக்கு. மனிதனான ஒரு பாடு ஒருத்தரை நாம காப்பாற்ற நினைக்கிறோம். அவன் உடல்ல நோயை நாம் அதிகமாக நேசித்தோம்னா அது வினைக்கு நாயகனாக நமக்கு நோயா வரும். நல்ல குணங்களை கொள்ளும். நாம் எத்தனையோ உடலை கடந்த பின்பு நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றும், நல்ல உணர்வை உடலாக மாற்றும். இப்படி அமைத்துக் கொண்ட இந்த உடலில் தீமை என்ற உணர்வை தெரிந்து கொள்ளும் கார்த்திகையா என்று தெளிவாக கூறப்படும். உயிர் ஈசனாகின்றது. நாம் நுகர்ந்த வினை அந்த சத்து உடல் சிவமாகின்றது. அந்த சத்தின் உணர்ச்சிகள் இயக்கப்படும் போது வினையாகின்றது. அதை உணர்ச்சிகள் தான் வினைக்கு நாயகனாக அந்த வாழ்க்கை அமைக்கின்றது. இப்ப எந்த செடியின் சத்தை எடுத்தது உடலானதோ வினைக்கு நாயகனாக அதே செடியின் சத்தை எடுத்து சாப்பிட்டு அது வாழத் தொடங்குகின்றது. புதுசாக இது கொண்டு போட்டாலும் ஒத்துக்கிறாங்க. இப்படி இந்த உயிரணு தோன்றி எத்தனை உடல்களை கடந்து ஆதி மூலம் என்ற விநாயகருக்கு ஆதி மூலம் என்று காரணம் தெரிவிப்பார். ஆதி மூலம் என்ற இந்த உயிர் ஒவ்வொரு உடலையும் தீமைகளை நீக்கிடும். அந்த நுகர்ந்த வினைக்கு ஒப்ப வினைக்கு நாயகனாக நம்மை பரிணாம வளர்ச்சி அடைய செய்து பரிணாம வளர்ச்சியில் இன்று நாம் மனிதனாக நம்மை உருவாக்கியது நமது உயிர். நாம் பல கோடி உடல்களில் தீய வினைகளை நீக்கி நாம் இன்று தீமைகளை நீக்கிடும் உடல் அமைப்பாக அந்த வினைக்கு நாயகனாக இன்று நமது மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் விநாயகா. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்கின்றனர். நம்மளை உருவாக்கியார் நமது உயிர். அவன் தான் ஈசனாக இருந்து நம்மை உருவாக்கி கணேசா. மூஷிகா வாகனா. இப்ப நம் உடல்ல எதை சேர்த்துக் கொண்டோமோ அதை சுவாசித்து அந்த உணர்வுகள் வாகனமாகி இந்த உடலை வளர்க்க உதவுகின்றது என்பதனை மூஷிகா வாகனா என்று அதை எலி போட்டு காட்டுகின்றது. தான் எலி தன் குடியிருக்க வங்கிட்டு குடி கொள்ளும். இதை போல தன்னை காட்டிலும் தீமையான உணர்வுகளை சுவாசித்து விட்டால் அது கணங்களுக்கு அதிபதியாகி நாம நல்ல குணங்களை நீக்கிவிடும். அது வங்கிட்டுக் கொள்ளும் என்பதற்காக தான் எலியை போட்டு வைத்தது. இங்கே நாம் எத்தனையோ கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி 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 இன்று கணங்களுக்கு அதிபதியாக இந்த மனித உடலாக்கி கணபதி அதிபதியாக நம் உடல் அமைத்தது. அந்த அதிபதியாகும் போது நாம சாப்பாட்டுக்குள் இருக்கும் விஷத்தை பிழிந்து வெளியெடுத்து விடுகின்றது. இன்று மனிதன் எந்திரத்தினால பாலை கொண்டு ஊற்றினா சுத்தினா போறோம், வெண்ணெயை தனியாற்றி போட்டு பாலில் உள்ள சத்தை தனியாற்றி போடுது, தனியா பிரிச்சு எடுத்துக்கொடு மனிதன் செய்கிறான். இதே மாதிரி வினைக்கு நாயகனாக கணங்களுக்கு அதிபதியாக நம் மனித உடலை உருவாக்கியது
நஞ்சை மலமாக மாற்றிவிட்டது. அங்குச பாசவா, நம் உடல் தீமைகளை அடக்கி ஆட்சி புரியக்கூடிய சக்தி பெற்றது மனிதன் என்பதனை அங்குஷ பாசவா என்று கூறுகின்றனர். அப்ப நாம் எத்தனை உடல்களை நாம் இன்னலைப்பட்டோம், பல துன்பங்களை அனுபவித்தோம். துன்பங்களிலிருந்து தெரிந்து துன்பத்திலிருந்து விடுபடும் நிலை கொடுத்திருக்கின்றோம். அதனால்தான் சரகண பவா குகா, தீமைகளை சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேயன். புழுவிலிருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை கலந்து 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 இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதன் மன வலு கொண்டு நமது பிரபஞ்சத்தையும் நம் பிரபஞ்சத்தை கிடைத்த அந்த சக்தியும் பெற முடியும் என்பதனை இங்கே காட்டுகின்றன. அதான் பல கோடி உணர்வுகள் நாம் எடுத்தாலும் கார்த்திகேயா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நிலை. நாம் நுகரும் உணர்வுகள் நம் உயிர் அது தெளிவாக்குகின்றது. அப்ப தீமை என்ற உணர்வை நாம் தெளிந்து கொண்ட பின் தீமை நீக்க சேர்ந்து கொண்ட சக்தி பெற்றது. எப்படி ஒரு எலக்ட்ரான் ஒரு பொருளை வைத்து தன்னை சிறிது பின்னமாகிவிட்டால் உடனே தட்டி ஒதுக்கி விடுகின்றது எலக்ட்ரான். அதே மாதிரி எத்தனை கோடி உடல்களில் கடந்து இதை நீக்கக்கூடிய சக்தி பெற்றது, நீக்கும் உணர்வுகளை நமக்கு ஊட்டும் சக்தி பெற்றது இந்த ஆறாவது அறிவு. உயிர் எப்படி நாம் நுகர்ந்தவுடனே அதை அறிவிக்கின்றதோ, ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிரிழப்பட்ட பின் இதே எலக்ட்ரான் நமது அணுக்களில் தாக்கிய உடனே அது விலக்கி நிற்கக்கூடிய திறன் பெற்றது. அது விலக்கி அதிலிருந்து நாம் தப்பக்கூடிய இந்த திறன் பெற்றது நமது ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? நாம் இத்தனை உடல்களிலிருந்து தீமைகளை நீக்கி நாம் வந்த பின் இதைத்தான் சரகண பவா குகா, தீமைகளை சரணமைய செய்யக்கூடிய சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கந்தா வருவதையெல்லாம் அறிந்து கடம்பா இந்த தீமைகளை நீக்கி உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவன் இந்த மனிதன் என்ற நிலையிலே தெளிவாக கூறப்படுகின்றது. நம் உடல் எப்படி தீமை நீக்கியதோ அதே போல இந்த உணர்வுகளை தீமைகளை நீக்கும் இந்த வலுப்பற்ற இந்த உடல் என்பதனை இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. இப்ப நாம் என்ன செய்யறோம், கர்ணக்கிழங்குல விஷம் இருக்குதுன்னு தெரிகிறோம், வேக வைக்கிறோம். ஆனா விஷத்தை வேக வைத்து தணிக்கிறோம். புளி விஷத்தை கரைத்து விட்ட உடனே அது விஷத்தை தணிக்கின்றது. மற்ற காரம் உப்பு மற்ற பல பொருள்களை கொடுத்த உடனே இதை சுவை கூடி கர்ணக்கிழங்கு விஷத்தை தணித்து சுவையாக மாற்றுகின்றது. அதான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றது. நாம் புறப்பொருளை நாம் மாற்றி அமைத்து விடுகின்றோம். ஆனால் இப்ப வேதனைப்படுகிறான் என்ற உணர்வு நுகர்ந்த பின் அதை நம்ம மாற்றி அமைக்கின்றமானா இல்லை. காரணம் பையன் மேல ரொம்ப பிரியமா இருக்கும், எல்லாம் கொஞ்சமும் குழாவும். நாம எண்ணி விடி கொஞ்சோண்டு அவன் சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கானே நாளை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதனைப்படுறோம். அப்போ முதல்ல விஷயத்தெல்லாம் கழிச்சுட்டு வந்தது. இப்ப மனிதனானப்ப இந்த விஷயத்தை சேர்த்துட்டு வரும். பையன் மேல பிரியமா இருக்குன்னு வேதனை வந்துருது. இந்த வேதனை என்ற உணர்வு வந்த ஒரு பாடம் என்ன செய்யுது, சிந்தனை இழக்குது. சிந்தனை இழந்த உடனே அடுத்த பையனையும் சேர்த்து தப்பு பண்றது இல்லை, இந்த சிந்தனை இழந்து போடுறது அடுத்த பையனை அல்லது அது அவன் மேல கோவிக்கும். அந்த கோமா நேரத்துல ஏமா அந்த மாதிரி வந்து வீட்டுல பெரியவங்க யாராவது சொன்னா எல்லாம் நீங்க கொடுத்த செல்லத்தினால இப்படி ஆகி போச்சு, வம்புகள் இப்படி வரும். அப்போ எல்லா இடத்திலும் இந்த விஷங்கள் பாயக்கூடிய நிலையை மனிதனை எப்படி மாற்றுகின்றது? தப்பு பண்ணல, அந்த சூழ்நிலை இதை பண்ணுது.
இப்ப எதனால வருது, இதை நாம் எப்படி மாற்றணும், இது மாற்றி பழக வேண்டும். இப்போ நாம் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளும் அதை பார்த்து நம்ம கண் கருவில் ருக்மணி ஊழ்கணை என்ற இங்க வித்தாக பதிவாக்கி வைத்தால் அவன் அறியாமல் செய்த உணர்வை நாம் நுகர்ந்து நம்மையும் அறியாத செயல்படும் உணர்வாக மாற்றிவிடுகின்றது. இந்த ஆணாவது அறிவு தவறு செய்கிறான் என்று தெரிகின்றது. இங்க கர்ணக்கிழங்கு விஷமா இருக்கிறது என்று தெரியுது. அது வேக வச்சு நீக்கிறோம். அவன் அறியாதை செய்கிறான் புரியுது. ஆனா நம்மளுக்கு அந்த வேதனை என்ற நிலையை நம்ம விட்டு பிரிக்க முடியுது. இந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் ஆன பிற்பாடு உமிழ்நீராக மாறிடுது. இது சாப்பாடோட கலந்துடும். இது ரத்தமாக மாறிடுது. அந்த ரத்தத்தில் விஷ அணுக்கள் கருவாயிடும். இப்படி ஒவ்வொன்றா நம்ம ரத்தத்துல கெட்ட அணுக்களை வளர்த்துச்சோம். இந்த ரத்தம் உடலுக்குள்ள போன உடனே நல்ல உறுப்புகளை போராட்டையும் பாழாக்கிடும். இப்படி பையனால எதற்குன்னு சொல்லி இப்படி எடுத்து வேதனைப்பட்டாங்கன்னா அவனை எண்ணும் போதெல்லாம் வேதனை அதிகமாகி சிந்தனையிலிருந்து கோபமாகி குடும்பத்திலும் கலவரங்கள் வந்து அப்புறம் யார்கிட்ட சாபமோ அது இருக்கிறோமோ இந்த இப்படி எல்லாம் பல எண்ணங்களை போற்றி நம்ம எரியாம இயக்குது என்று தெரியுது. அது உடனே போக்கணும் இல்ல, அதுக்கு வழி அதுக்கெல்லாம் உபாயத்தை கொடுத்துதான் இப்ப நாம் நுகர்ந்த உணர்வு வினையாகின்றது. அது வினைக்கு நாயகனாக நம்ம இயக்க தொடங்கி விடுகின்றது. பருப்பு நம்ம எடுக்கிறோம், வேக வச்சா முளைக்குமோ? முளைக்காது. அதுக்காக வேண்டிதான் அந்த விநாயகரை வடமேற்கில் வைத்து வடகிழக்கில் துருவ நட்சத்திரம் 4 மணிக்கெல்லாம் உதயமாகி வருது. அப்பா நாம காலையில எந்திரிச்சு 4 மணிக்குள்ள எந்திரிச்சு ஈஸ்வரான்னு சொல்லி நம்ம எண்ணி அம்மா அப்பா எண்ணிட்டு ஒரு பழக்கத்திற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நாம் பதிவு செய்து பழகிக்கிறது. அந்த பதிவு செய்து பழகிறதுக்கு தான் இந்த விநாயகரை வடமேற்கில் வைத்து பார்க்க வச்சது. வடகிழக்கில் நாம் வணங்கம் பண்ணி செய்வோம். அப்ப இந்த விநாயகருக்கு என்ன வச்சிருக்குது? நாம் புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். இந்த மனிதன் ஆனத்தின் சுதமிக்க உணவு படுத்து சாப்பிட்டு இந்த உடலை பெற்றோம். இந்த பிள்ளை யாரு சிந்தித்து பாரு அப்படின்னு கேள்விக்குறியை போட்டு சொல்றோம். நாம கேள்விப்பட்டு குறி போட்டுட்டு கணக்கு எழுதுறதும் வீட்டு கணக்கு பார்க்கறதும் நல்ல நேரம் பார்க்கறதும் அதுக்காக வேண்டி பிள்ளையார் சொல்லி வச்சு நாம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். வேற எதுவும் பயன்படுத்துறது. அப்போ நாம் இதெல்லாம் தின்னு வந்த ஒரு பாடு நாம் மனிதனான பிற்பாடு வேக வச்சிடறோம். வேக வச்சாலும் முளைக்காது. இதே மாதிரி பையன் ஒரு வேதனை அதாவது அவன் அறியாமல் செயல்படுறான். அந்த வேதனை என்ற விஷயத்தை நமக்குள் முளைக்காமல் தடுக்கணும். இப்ப அந்த வேதனை என்று அவன் தெரியாத செய்யக்கூடிய உணர்வுகள் நாம் உயிரில மோதன உடனே அதை தீய வினையாக நமக்குள் சேரும். முதலில் தீய வினைகளை நீக்கி வந்தோம். இப்ப இது தீய வினைகளாக மாறுது. அப்ப அந்த தீய வினைகளாக மாறுறத நாம் தடுக்கணும் இல்லை. நான் ராமாயணத்துல காட்டுகின்றாங்க வாலி என்று அவருடைய தவறான உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் போது அது வலிமையாகி விடுகின்றது. நாம் நல்ல குணங்களை செயல்படுத்த முடியும். அப்ப அவன் தவறான உணர்வுகள் நாம் சுவாசிக்கும் போது கடன்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது. அவனை அதை எந்த தவறு செய்தாலும் அதே தவறை நம்மை செய்யும்படி தோன்றுகின்றது. அவன் செய்யும் தவறவே நம்மை செய்யும்படி தோன்றுகின்றது. அவன் தவறு செய்துவிட்டான் நாம் நினைக்கிறோம். அவன் தவறு செய்தான ஒரு மடங்குக்கு பதில் பல மடங்கு அவனை கோவிச்சு அடிக்க போறோம், திட்டுறோம், தள்ளி வரும். அப்போ நம்ம பையன்னு தெரியுது. அவனை புத்திமதி சொல்ல முடியுதா? அது அதிபதியாகி போகுது. அதன் வழிதான் நாம நடக்கின்றோமே தவிர நாம் நல்ல குணத்தை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியுதா? முடியவில்லை. அதுக்குத்தான் எப்போதுமே இந்த பையன் குறும்புத்தனம் பண்றான்னா நாம் அப்ப என்ன செய்யணும்? ஈஸ்வரா என்று நாம அந்த காலையில் இந்த விநாயகனை தத்துவத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு 8 பழகு சொல்றாங்க. அது வினை. அதை நாம் வினையாக சேர்த்து அதை திரும்ப எழுதணும்னு வினைக்கு நாயகனாக தீமையை நீக்கும் உணர்வுகள் நமக்கு வரும்.
அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை பூர்வ மத்தியில் வச்சாச்சுன்னா உள்ளுக்கு போறதில்லை. அப்போ உயிரில பட்டாதான் இந்த உணர்வு வரும். அப்ப நான் மனுஷன் கண்ணோட நினைவை துரு நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் ஏங்கி இழுத்து பூர்வ மத்தியில் கொண்டார். அப்ப அந்த உணர்வு சேர்த்த உடனே எது வலு கொண்டு கண்ணு பார்க்குதோ உயிரில் அதை இழுக்க ஆரம்பிச்சிடும். அதை இழுக்க ஆரம்பிச்ச உடனே குறும்பு பண்ணா பாருங்க, இந்த உணர்வை உள்ளுக்கு போக விடாம தடுக்குது. இப்படி தடுத்து அந்த உள்ளுக்கு போனே அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்வுகள் நாம் பெறணும். என் ரத்தங்கள்ல கலக்கணும், முன்னக்கூடி வந்துடணும். இது சாப்பாட்டுல போய் கலந்து வரணும். யாரோ அவன் செய்த வேதனை, அந்த வேதனை இந்த உணர்வு சாப்பாடோட கலந்துதான் அப்புறம் ரத்தமா மாறணும். அது கலந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த துரு நட்சத்திரத்தில் அந்த பேரருளும் பேரொழியும் என் ரத்தங்கள்ல கலக்கணும், என் ரத்தங்கள்ல கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் உடல்ல ஜீவானு ஜீவான்மா அது பெறணும் அப்படின்னு கண்ணை உள்ளே செலுத்தணும். நம்ம ரத்தத்துக்குள்ளே செலுத்தி கொள்ளணும். அப்படி செலுத்தி பழகணும்னா முள்ளக்கூடிய அதில் உள்ள அணுக்கள். இப்ப நான் மனுஷன் 2 பேருக்கு ரொம்ப பிரியமா இருக்கோம், ரொம்ப நிறைய பேருக்கு பழகுறோம். நம்ம நிறைய பழகி ஒரு சில அவங்களுடைய சந்தர்ப்பத்தால ஏதோ திருமணம் அடைஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க. நேற்று நல்லா பேசியிருந்தானே போயிட்டானே அப்படின்னு என்னன்னா அவங்க பழக்கத்து உணர்வு நுகரப்பட்டு நம்ம ரத்தத்துல வந்து குடிகொள்ளும். அதை வச்சு மரபில் வாழ தொடங்கும். சில பேர் ஆய்வு பிடிச்சவங்களுக்கு பாருங்க, கை கால் குடைச்சல் நிறைய இருக்கு. அது போற பக்கமெல்லாம் குடைச்சல் எழுமாங்க. அது ரத்தம் கவன நரும் பக்கம் போச்சுனாலே அது எப்படி வேதனைப்பட்டு அந்த எண்ணமெல்லாம் நம்மளுக்கு வரும். ஏன்னா ரத்தத்துக்குள்ள இன்னும் எத்தனையோ வகையான ஆவிகள் இருக்கு. அப்ப அதனால பெற முடியாது. அதுக்குத்தான் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும். என்னோட முழுதுப்படணும், என் ஜீவாத்மா பெறணும், ஜீவனுக்கு பெறணும் அப்படின்னு இந்த கண்ணின் நினைவு அதுக்குள்ள செலுத்தணும். இப்ப நமக்கு தீமை செய்ய ஒரு நண்பன் பழகி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மனசை எனக்கு நன்மை செய்தாங்கன்னா அங்க விக்கலாகுது. அதே சமயத்துல எதிர்பாராத நிலையை எனக்கு துரோகம் செய்தான் பாவி அப்படின்னு நினைச்சா சாப்பிட்டு இருக்கும்போது புறவடும். வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது என்னன்னா அது சிந்தனை இழந்து ஆக்சிடென்ட் ஆகுறேன். சில பேருக்கு ரொம்ப திறமையா இருப்பாங்க, அங்க ஆக்சிடென்ட் ஆகுது அடிக்கடின்னு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அதை உணர்வு அறிய மாட்டேன். இந்த வீட்டுல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். இந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களை என்ன காலமோ அப்படின்லாம் வேதனைப்படுவாங்க. ஏன்னா அந்த வினையை உடனே நிறுத்தி பழக வேண்டும். அது இல்லாதபடி நீங்க எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் கூட இணைத்து போகும். அந்த நிலையை சுட்டி காட்டும் நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. தெரிஞ்சுதாக்கோ சதுர்த்தினா என்னங்கிறதுல இப்ப தெரிஞ்சுக்கணும். என் குடும்பத்தனம் பண்றான் அப்படின்னு நினைச்ச உடனே நிறுத்தணும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி போல இங்க நிறுத்தி என் ரத்தங்கள்ல கலக்கணும், என் ரத்த நாளங்கள்ல கலக்கணும் அப்படின்னு கொடுத்துருணும். இந்த ரத்தம் மறுபடியும் நான் என்ன செய்ய நம்ம உடல் உறுப்பு முழுதுக்கும் பரவும். பரவும்போது என்ன செய்யுது, என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறணும்னு சொல்லிட்டு முன்னக்கூட்டியே பிரிச்சுட்டுரும். அந்த முகப்புல இருக்கிற காந்த புலன் எப்படி அந்த நண்பனை எண்ணமோ அந்த நண்பனால் வந்த உணர்வுகள் இங்கு ஊழ்வினை என்ற வித்தா பதிவாயிருக்கு. இதை துணை கொண்டு அது எண்ணப்பட போகும்போது உள்ளுக்க அந்த ரத்தங்கள்ல உள்ளுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரத்தம் தான் சாப்பாடு. இப்ப காத்துல இருந்து எப்படி செடி கொடிகள் எடுத்துக்கிறதோ இதே மாதிரி நம்ம உடல்ல ஒவ்வொரு அணுக்களும் அந்த ரத்தமா மாறி ரத்தத்துல இருந்து சாப்பாடு எடுத்துக்கணும். இப்ப நீங்க இதே மாதிரி எடுத்து உள்ளுக்கு முன்னக்கூடி செலுத்திடும். அந்த முன்னக்கூடி செலுத்தி இந்த ரத்தம் போகும்போது என்ன செய்து உள்ளுக்க முதல்ல கொஞ்சோண்டு தான் போயிருக்கும். அப்ப நான் இந்த மாதிரி எல்லா இடங்களும் போனவொன்னு என்ன ஆகி போகுது, இங்கே தடுத்துட்டோம்.
அதே சமயத்துல என் கண்ணில் இருக்கக்கூடிய கருவியில் இருக்கக்கூடிய அந்த கண்மணி, அந்த கண் அந்த மணியிலிருந்து தான் படமெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுல படரணும், ஒரு நட்சத்திரத்தின் உணர்வு பெறணும் முதல்ல தாக்கி. இதன் வழிதான் அந்த கண்மணி வெளிக்கூட நம்ம அந்த கண்ணுடைய நரம்பு மண்டலத்துல எல்லா இடங்களுக்கும் பரவி செய்யும். அந்த கண்ணை இணைத்த நரம்பு மண்டலம் முழுவதுக்கும் இந்த துரு நட்சத்திரத்தின் பேரவழி தரும். எல்லாரும் எடுக்கலாம். இதுல ஒண்ணு நீங்க ஒண்ணு திட்டம்னு திருப்பி அன்றோம், அந்த இது நமக்குள்ள வராம தருது. இதை நீங்க செய்து பழகும். அப்ப இதை எடுத்துக்கணும். அந்த இதெல்லாம் சொல்லி இந்த நரம்பு மண்டலம் முழுதுக்கும் வரணும். என் உணவுல நரம்பு மண்டலம் முழுதுக்கும் இந்த துரு நட்சத்திர நரமண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பேரவழியும் பெறணும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொண்டு பழகணும். கண்டிக்கிறோம். இந்த தீய வினைகள் நமக்கு வராதபடி விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள் வினையாகுது. அது நமக்கு வராதபடி அதை நிறுத்தி பழக வேண்டும். அது பழக்கக்கூடிய நினைவு நாள் தான் இன்று. சொல்றவங்களுக்கு அர்த்தமாகுதுங்களா? ஒவ்வொருத்தரும் நீங்க செய்து பாருங்க. நாம தப்பு பண்ணல, நம்ம அறியாமலேயே இங்க உள்ளுக்கு நுழைஞ்சிட்டு எத்தனை கரெக்டா பண்ணுது தீய வினைகள். அப்ப நாம இது மாதிரி செய்யணும். இதே மாதிரி நம்ம உடலுக்குள் செலுத்தி முடிஞ்ச உடனே நம்ம எலும்பு மண்டலம் இருக்குது, இதுல உருவாக்கி அணுக்கள் தான். அதோட மலம் தான் நம்ம எலும்பா மாறும். எல்லாத்தையும் அடிச்சு வச்சு எல்லாம் அது சுண்ணாம்பு சத்த போற அதை மாற்றிக்குது, அது ஆகாரமா எடுக்குது. அதில் இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாயிட்டா அந்த எலும்பு உருவாக்கி அணுக்களை கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். டிபி போன் டிபி, அந்த டிபி, நிறைய டிபி, அந்த டிபி சொல்லுவாங்க. இதை அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால அது இந்த மாதிரி விஷத்தன்மையான உணர்வுகளுக்கு போனோடனே அதுலயும் தாக்கிறாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் எலும்பு மண்டலம் போதும் படரணும். எங்க எலும்பு மண்டலத்தில் உருவாக்கிய அணுக்கள் பெறணும். கண்ணின் நினைவை பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கால இருக்கவன் இங்கிருந்து பார்க்கணும்னா உடனே இயக்கி இந்த காத்துல அவனை பெற செய்திடுறோம். அந்த வேக துடிப்பு அவனை பெறச்சதோட மட்டுமில்ல, நாமும் இங்க அவன் அவசப்படுறோம். அவன் நினைச்சு போட்டு இங்க இப்ப செய்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பாவி நினைச்சோம்னா முன்னாடி இருக்கிற சாமானு கூட தெரியாதபடி உடனே அடி முடிச்சுட்டு சிக்கழகன் நம்ம பாட்டு சனியனை நினைச்சு எனக்கு அடி போட்டுருச்சுன்னு சொல்லுவோம். பார்க்கலாங்க நாளை